ராமராமா ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி பராபவ வருஷம் ஆடி மாதம் 10ஆம் தேதி துவாதசி திதி மதியம் 3:47 வரை, பின்பு திரையோதசி திதி. கேட்ட நட்சத்திரம் கார்த்தால 10 மணி வரை, பின்பு மூல நட்சத்திரம். மாகேந்திர யோகா பாலவகரணம். இன்னைக்கு மகாப்பிரதோஷம். ராகு காலம் சாயங்காலம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12லிருந்து 1:30. துர்சொப்பனங்கள் கண்டு திடுக்கிட்டு எழுந்தால் நாம் கூற வேண்டிய ஸ்லோகங்கள் என்ன, அல்லது பகவன் நாமாவை கூறலாமா? அதாவது துஸ்வப்னம் அப்படிங்கிறது நமது பாபத்தினால வருது, பண்ணக்கூடியதான பாபத்தினால ஏற்படுறது. துஸ்வப்னம் வராமல் இருக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. வந்தால் அதை எப்படி அந்த தோஷத்தை போக்கடிச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கும் இருக்குது. வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி துஸ்வப்ன துஷகுன தௌர்மனஸ்ய துர்யஷாம்சி இப்படின்னு ஸ்லோகங்கள் இருக்கு. ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேஜம் விருகோதரம் ஷயனே யஸ்மரேன் நித்யம் துஸ்வப்னஸ்தஸ்ய நஷ்யதி அப்படின்னு ராத்திரி படுத்துக்கிறச்ச ராமனையும் ஸ்கந்தனான சுப்பிரமணிய சுவாமியும் ஹனுமானையும் வைனதேயன்னு சொல்லக்கூடிய கருட பகவானையும் விருகோதரன்னு சொல்லக்கூடிய பீமனையும் யார் நினச்சிக்கிறாளோ அவளுக்கு கெட்ட ஸ்வப்னமே வராது அப்படின்னு சாஸ்திரம். அதே மாதிரி ராமநாமா 1000 நாமா சொல்லிட்டு படுத்துட்டு பார்த்தா கண்டிப்பாக அது ஸ்வப்னம் வராது. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி 1000 முறை ராமநாமா சொல்லிட்டு படுத்துட்டா கண்டிப்பாக எனக்கு துஸ்வப்னம் வராது. வராமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் இவை. வந்துருத்துன்னா என்ன பண்ணுறதுன்னா, எந்த பகவான் நாமாவை சொல்லணும். ஒரு கெட்ட ஸ்வப்னம் வந்துருத்து அப்படின்னா எழுந்துண்டு உடனே நம்ம திருப்புன்னு எழுந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் தூங்கிடணும். அதுவே ஒரு நல்ல ஸ்வப்னம் வந்தது அப்படின்னா எழுந்துண்டா திரும்பியும் தூங்கக்கூடாது. நல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல ஸ்வப்னம் வருது, நல்ல மாளிகையில் நாம் இருக்கா மாதிரி, நம்மளுக்கு கோடி ரூபா லாட்ரி ஷீட்டில் 4 கோடி 5 கோடி உயரா மாதிரி நம்மளுக்கு ஸ்வப்னம் வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே எழுந்துண்டா திரும்பியும் நல்லா போர்வையை போத்தின்னு தூங்கக்கூடாது. நல்லா சுகமாக இருக்கே, திரும்பியும் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்வப்னம் பார்ப்போம், இன்னும் நம்மளுக்கு ஜாஸ்தி அதிகமாக சொப்னம் வரட்டும், இன்னும் 10 கோடி எக்ஸ்ட்ரா வரட்டும், அந்த மாதிரி சொப்னம் வரட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்ல சொப்னம் வந்தால் எழுந்துட்டோம்னா அப்படியே எழுந்துட்டதாகவே இருக்கணும், அப்போ தான் அது பழிக்கும். கெட்ட சொப்னம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே எழுந்துட்டு அச்சோ நம்ம திரும்பியும் தூங்கினா இன்னும் நம்மளுக்கு அதிகமாக கெட்ட சொப்னம் வர போகிறதே, அதனால பேசாமையே இருப்போம்னு நம்ம பயந்துட்டு மூச்சுன்னு இருப்போம். அப்படி பண்ணக்கூடாது. கெட்ட சொப்னம் துஸ்வப்னம் வந்துட்டா எழுந்து தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டோ பகவன் நாமாவை சொல்லிட்டோ திரும்பி படுத்துன்றணும், திரும்பி தூங்கிடணும். அப்போ அந்த துஸ்வப்னம் பலிக்காது. ஆனால் நீ துஸ்வப்னம் கண்டுட்டு எழுந்து நன்னா முழிச்சுண்டு விழிக்க உட்காண்றதுன்னா அது பழிச்சிரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. கஜேந்திரோபாக்கியானம், கஜேந்திர ஸ்துதி. கஜேந்திரன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான், ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. அந்த கஜேந்திர ஸ்துதியை பாராயணம் பண்ணால் இந்த துஸ்வப்னத்தினால ஏற்பட்டதான தோஷங்கள்லாம் விலகிடும் அப்படின்னு இருக்குது. ராமராம்.